வணக்கம் வியூவர்ஸ். கட்டுமானத்தில் தவிர்க்கவே முடியாத பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கல், எம்சாண்ட், பீசாண்ட் இதெல்லாம். இதை எங்கே குவாலிட்டியாக வாங்கலாம், விலை கம்மியாகவும் வாங்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இதை பற்றின தெளிவான வீடியோ பதிவு தாங்க இது. ப்ளூ மெட்டல்ஸுக்கு தான் ஏகப்பட்ட கம்பெனி இருக்கேப்பா. எதுக்காக இவங்க கம்பெனியை நிறுவனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஹைலைட்டு 24 ஹவர்ஸுமே இவங்களோட ஃபேக்ட்ரி ரன் ஆகும். நம்மளோட ஆர்டர்ஸை ஈவன் சண்டே கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். விலையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பா குறைவாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ப்ளூ மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித சப்ளையர்ஸும் இல்லாமல் அவங்க தயாரிக்கிற கல், எம்சாண்ட், பீசாண்ட் இது எல்லாமே ஒரு என் கஸ்டமருக்கு டைரெக்டாக சேல் பண்ணலான்னு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆஃபர். வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லிக்கல்லை எப்படி தயாரிக்கிறாங்க இதை பற்றின டீட்டெயிலை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்களுடைய சொந்த குவாரி இருக்குது எங்களுக்கு. அங்கேருந்து முதல்ல சக்கை எடுத்துகிட்டு வந்து இவங்க வேமெண்ட் பண்ணிவிட்டு பின்னாடி ப்ரைமரி மிஷின் ஒன்று இருக்குது பேக் சைடு, அதில் கொண்டு போய் போட்டு ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணுவோம். அந்த சக்கை வந்து க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபில்ட்ரு சக்கை அப்படின்னு ஒரு ஐட்டம் வரும். ஃபில்ட்ரு சக்கை க்ரஷ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2, ஸ்க்ரீன் 3 அப்படின்னு 3 டைப் ஆஃப் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஃபில்ட்ரு சக்கை என்ன பண்ணும், அந்த கோனில் க்ரஷ் ஆகி ஸ்க்ரீன் 1க்கு வரும். ஸ்க்ரீன் 1க்கு வந்துட்டிங்கன்னா அது வந்து 40 mm அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு 40 வரும், அதுலேருந்து நெக்ஸ்ட் வந்து 30. ஸ்க்ரீன் 2 என்ன பண்ணுன்னா 20, 12, 6 இந்த மாதிரி ஒரு 3 இதாக பிரித்து கொடுக்கும். 20லே 2 வகை இருக்குது, அது இது பிரித்து கொடுக்கும். ஸ்க்ரீன் 3 இங்கேருந்து அங்கே போகும்போது டஸ்ட்டு 6 mm அந்த லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா டஸ்ட், இதோட இந்த ப்ராசஸ் இது முடிஞ்சிடுச்சு. நம்ம சக்கையை போட்டோன்னே இங்கே நமக்கு ஜல்லியாக வந்துடுது. இதுதான் இந்த ப்ராசஸ். இங்கே இருக்கிற அந்த 12 mm எடுத்துகிட்டு போயிட்டு தான் எம்சாண்ட் க்ரஷ் பண்ணுறோம். அங்கே போட்டு அரைச்சதுக்கப்புறம் தான் எம்சாண்ட், பீசாண்டுன்னு 2 வகையாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ 20 mm ஜல்லிலேயே விஎஸ்ஐங்கிறது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க சார்? விஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக இருக்கும். கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டு குண்டு ஷேப்பாக இருக்கும். இது வந்து இந்த கான்க்ரீட்டில் போடும்போது உங்களுக்கு சிமெண்ட் கூட நல்லா மிக்சப் ஆகி ஃபுல்லாக சீட்டிங் ஆகும். எங்கேயுமே அந்த கேப்னஸ் கொடுக்காது. பார்த்து மெட்டீரியல் பார்த்தாலே தெரியும், நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அதான் விஎஸ்ஐ 20. இது கொஞ்சம் ஹை கிரேட். இது பேர் வந்து ஜிஎஸ்பி. இதுதான் ரோடு ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு கல் எப்படி உருவாகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியோட ஓனர்கிட்டே கேட்டிருக்கோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களை பற்றியும் உங்கள் கம்பெனி பற்றியும் ஒரு ஓவர்வியூ சொல்லிடுங்க சார். என்னுடைய நேம் கந்தன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 26 இயர்ஸாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஷினி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இதை நாங்கள் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னாக்கா 1964. அது என்னுடைய ஃபாதர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் வந்து 2000லேருந்து நான் இப்போ டேக் ஓவர் பண்ணிவிட்டு நான் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் வந்து எல்என்டிக்கோட கான்ட்ராக்டர். ஸோ எல்என்டிலே ஒரு சீனியர் கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தான். அது ஜென்ரலாக வந்து ப்ளூ மெட்டல்ஸ்னு சொல்கிறப்ப என்னென்னலாம் அதில் இன்க்ளூட் ஆகும் சார், அதை பற்றி சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ மெட்டல்ஸ் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வீடு கட்டுறோம், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவை. ஸோ நமக்கு வந்து ஒரு ஜல்லி வேணும், எம்சாண்டு வேணும், பீசாண்டு வேணும். ஓகேங்களா? ஸோ ஜல்லிலே பார்த்தீங்கன்னா ப்ளூ மெட்டல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 வெரைட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 6 டஸ்ட் எடுக்கிறோம், 6 mm எடுக்கிறோம், 12 எடுக்கிறோம், 20 எடுக்கிறோம், 40 எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு 30 mm. ஸோ இதில் எது எப்பப்போ என்னென்ன தேவை அப்படின்றத வீடு கட்டுறவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு பிசிசி போடணுன்னா 40 mm போடணும். 40 mm போட்டுட்டு தான் நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பெடல் கட்டி காலம் ராடெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காங்கிரீட்டே நம்ம போடுவோம். இந்த காங்கிரீட் போடும்போது நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 20 mm. ஸோ அந்த 20 mm தான் நம்ம இதெல்லாம் தான் நம்ம ப்ளூ மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ரோடு ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு பேஸே வந்து ஜிஎஸ்பி தான் ஃபஸ்ட்டு லே பண்ணுவாங்க. 2 லேயர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வெட் மிக்ஸ் வந்து நிறைய க்ரெஷரில் கிடைக்காது. ஸோ நாங்கள் வெட் மிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இன்னும் வந்து ரோடு ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் எங்ககிட்ட வந்தாங்கனாக்கா ஈஸியாக மெட்டீரியல் நாங்கள் சப்ளை பண்ண முடியும் அவங்களுக்கு. சார் இப்போ ப்ளூ மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது சார். எதனால் வேலன் அண்ட் பிரியா ப்ளூ மெட்டல்ஸ் இதை வந்து மக்கள் சூஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு பதில் சொல்லிடுங்க சார். ஒரு க்ரஷருக்கு தேவையான எல்லா மெஷின்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 1 பிராண்டட் ஒரு மெஷின்ஸை தான் நாங்கள் வந்து இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். இதிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு குவாலிட்டி மெட்டீரியல் தான் வருமே தவிர நமக்கு வந்து அன்சர்டிஃபைடு குவாலிட்டி மெட்டீரியல் நமக்கு வராது. ஸோ எல்லாமே சர்டிஃபைடு. இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு நிறுவனம், நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எல்என்டியில் நாங்கள் வந்து ஒரு வெண்டார், எல்என்டிக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் மெட்டீரியல். அவங்க வந்து டெஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்து எல்லாம் பாஸ் ஆனால் தான் மெட்டீரியலே எடுப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அது தெரியும். அவங்கக்கிட்ட நாங்கள் சப்ளை பண்ணுறதுனால அவங்க வந்து சர்டிஃபை பண்ணி இந்த மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியாக இருக்குது,
ஸோ இதை நீங்கள் வந்து ஃபர்தராக எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவங்க வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் குவாலிட்டியாக மெட்டீரியலை நாங்கள் கொடுக்குறோம். எல்லா க்ரஷர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 24/7 யாரும் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. பட் வேலன் க்ரஷர் அண்ட் பிரியா ப்ளூ மெட்டல்ஸ் ரெண்டும் நாங்கள் ரெண்டும் பண்ணிகிட்டு இருக்கறனால எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா 24/7 எப்போ வந்தாலும் எங்களால் மெட்டீரியல் சப்ளை பண்ண முடியும். சண்டே கூட நாங்கள் வந்து ஒர்க்கிங் தான், டே நைட்டு ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸுங்க லேபர்ஸ் எல்லாருமே இங்கேயே ஸ்டே பண்ணுறதுனால எனி டைம் கஸ்டமர் வரும்போது நாங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. கட்டுமான பொருட்களோட விலையை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்குது. அதனால் இந்த ப்ளூ மெட்டல்ஸோட விலையை வந்து அப்ராக்சிமேட்டாக இப்போ சொல்கிறோம். இப்போ ப்ளூ மெட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 540 to 600 வரைக்கும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். அப்புறம் எம் சாண்ட் பி சாண்ட் பார்த்தீங்கன்னா 700 to 850 வரைக்கும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். ப்ளஸ் இதை தவிர்த்து அடிஷ்னலாக நாங்கள் ஜிஎஸ்பி வெட் மிக்ஸ் ரெண்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 450லேருந்து 520 வரைக்கும் நாங்கள் இந்த ரெண்டு ப்ரைஸ் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சொன்ன விலைகள் எல்லாமே அப்ராக்சிமேட் ப்ரைஸு தான். எக்ஸாக்டாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் லொக்கேஷனும் சொல்லுங்கள், உங்களோட ஆர்டர்ஸை பேஸ் பண்ணுங்கள். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். இவங்களோட ப்ளூ மெட்டல்ஸு எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, எந்தெந்த ரீஜியனுக்குலாம் இவங்களோட சப்ளை செயின் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸு ரூட் மேப் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சென்னையிலேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா வாலாஜாபாத் டு பழைய சிவரம் சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன், அங்கேருந்து 2.5 கிலோமீட்டரில் நம்ம க்ரஷர் வந்து இருக்குது. ஸோ நம்ம க்ரஷரை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், சென்னை 3 டிஸ்ட்ரிக்ஸை நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் வரும். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வரும். காஞ்சிபுரம் நியர்பை தான் இருக்குது, இங்கேருந்து 16 கிலோமீட்டரில். ஸோ ஆல் அரௌண்ட் 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணலாம். 24 ஹவர்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீடு கட்டுறதுக்கு ப்ளூ மெட்டல்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இவங்க ஃபேக்ட்ரியை செக் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர். நன்றி.